சந்துரு கல்யாணத்துக்கு ஏதோ பிளான் பண்ணியாமே, அவன்கிட்ட கேட்டா உன்கிட்ட கேட்க சொல்றான். ஆமா ஆண்டி, சந்துரு சமந்தாவை ரொம்ப லவ் பண்றான். ஆனா சமந்தா கிட்ட இருந்து அவ்வளவு ஒண்ணும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல. அவ சம்மதத்துக்காக வெயிட் பண்ணா இன்னும் லேட் ஆயிடும். அதனால சந்துருவ சமந்தாவை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போக சொல்லி அப்படியே ஏதாவது கோயில்ல வச்சு தாலி கட்ட சொல்லிடலாம். ஐயோ, இதுக்கு சாம் ஒத்துக்கணுமே. அக்கா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறம் நம்ம சமந்தா வந்து சென்டிமெண்ட் டைப், அப்படி இப்படின்னு பேசி சரி பண்ணிடலாம். அப்படியே பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி, சந்துரு கல்யாணம் இப்படி நடக்க போகுது, அப்போ சூர்யா கல்யாணம் அது கோயில்ல தானே? அதுக்கு வேற பிளான் இருக்கு. நான் கிளம்பி வெளிய போவேன். நான் செட் பண்ண ஆளுங்க என்ன கடத்திட்டதா சூர்யாவுக்கு கால் பண்ணுவாங்க. சூர்யா என்ன வந்து காப்பாத்துவாரு. நான் அடிப்பட்ட மாதிரி கிடப்பேன். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் ஜெயந்தி ஆண்டி என்ன பார்த்து நெஞ்சு வலின்னு விழுவாங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் கூப்பிடலான்னு எங்க அம்மா போவாங்க. அந்த நேரத்துல ஜெயந்தி ஆண்டி நான் சாகரத்துக்குள்ள உன் கல்யாணத்தை பாக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்களும் ஏதாவது சொன்னீங்கன்னா சூர்யாவை என் கழுத்துல தாலி கட்ட வச்சிடலாம். என்னம்மா ஜெயந்தி, நல்லா இருக்கியா? என்ன எல்லாரும் பேயறிஞ்ச மாதிரியே இருக்கீங்க? 4 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்தோன்னா அப்படியே உறைஞ்சு போயிட்டீங்க. கொஞ்ச நாளா இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை. எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்ணீங்களா என்ன? ஐயோ மாமா, என்ன உளறீங்க? நாங்களா ஜாலியா பேசிட்டு இருந்தோம். ஜாலியா? நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தாலே சண்டை வந்துடும். இதுல ஜாலியா வேற பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா, ஏதோ கல்யாணம் கடத்தல்னு காதுல விழுந்துச்சு, என்ன விஷயம்? என்ன மத்தியானத்துக்கு கல்யாண சாப்பாடு மாதிரி சமைக்கலாமான்னு நான் அக்காவும் பேசிட்டு இருந்தோம். அக்கா வந்து கடத்தல் பண்ணலான்னு சொன்னாங்க. அதான் உங்க காதுல கடத்தல்னு விழுந்திருக்கு. ஓ ஏமா ஜெயந்தி, போய் சொன்னாலும் கொஞ்சம் பொருத்தமா சொல்லு. இந்த வீட்டுல சமையல் கட்டு எங்க இருக்குன்னு கேட்டா நீ கொல்ல பக்கத்துக்கு வழிகாட்டுவ. நீ சமையலை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திய. உங்க முடியெல்லாம் ஒன்னும் சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்கே. கேட்டா ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறீங்க. என்ன நல்ல விரும்பினீங்க? நாங்க லேடிஸ் 1000 பேசுவோம், அதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் உங்க மேல எனக்கு சந்தேகம் தான் இருந்துச்சு, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? காரியம் மாற வரைக்கும் காலை பிடிக்கிறதும், காரியம் முடிஞ்ச கழுத்து பிடிக்கிறதும் இதான உங்க வேலை. ஆமா, இப்ப யாருக்கு கல்யாணம், யார கடத்த போறீங்க? இப்ப நீங்களா சொல்ல போறீங்களா, இல்ல எனக்கு தெரிஞ்சதை வச்சு பில்டப் பண்ணி சூர்யாட்ட போய் நான் சொல்லவா? என்ன பண்றது, அதுதான் கேட்டாருல, சொல்லி தொலைக்கிறேன். வாவ், நீங்க தான் பிளானிங் ஆபீசரா? என்னது? சொல்லுங்க கேப்டன் சொன்னேன். என்ன 4 பேரே கடத்திட்டு போயிடுவாங்க. சூர்யா வந்து காப்பாத்துவாரு. என் நிலைமைய பார்த்து ஜெயந்தி ஆண்டி அதிர்ச்சியில மயக்கம் போட்ட மாதிரி நடிப்பாங்க. வழக்கம் போல ஒரு போலி டாக்டரை கூட்டிட்டு வந்து எனக்கு நெஞ்சு வலி அது இதுன்னு கதை அளந்து விட வேண்டியதுதான். அந்த நேரம் பார்த்து என் ஆசையை நிறைவேற்று சூர்யா அப்படின்னு ஜெயித்து சொல்லுவான். சூர்யா என்னன்னு கேட்பான், சாமானியா கழுத்துல தாலி கட்டுறான்னு சொல்லுவான். அவனும் வேற வழி இல்லாம தாலி கட்டிடுவான். மாமா, இப்ப உங்களுக்கு என்னாச்சு? நீங்க பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க. இவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்கீங்களே, பிளான் என்னவோ நல்லா தான் இருக்கு, ஆனா உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன் மாமா இப்படி அபசகுணமா பேசுறீங்க? நான் சூர்யா கிட்ட சொல்லிடுவேனே. மாமா, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க. மருமகளே, இந்த வீட்டுல என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிற ஒரே ஜீவன் இதாமா. 4 பேர் இருக்கீங்களா? தலைக்கு 10,000 ரூபாய் போட்டு ஒரு 40,000 ரூபாய் தள்ளிடுங்க. 40,000? அவ்வளவு பணம்லாம் எங்க கிட்ட இல்ல. வேண்டாம், விட்டுருங்க, நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? சூர்யா கிட்ட அல்வா மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு.
நீங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இத போய் நேர சூர்யா கிட்ட சொன்னா 40,000 என்ன 4 லட்சம் கொடுப்பான். அவகிட்ட போய் சொல்லிடுறேன். மாமா மாமா இத பாருங்க மாமா, ஏன் அவசரப்படுறீங்க? 40,000 தானே? இப்ப இல்லன்னு தான் சொன்னோம், இல்லவே இல்லன்னு சொல்லலையே. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்ச உடனே கண்டிப்பா நீங்க கேட்ட 40,000 கொடுத்துடுறோம். உங்களை எல்லாம் நம்பலாமா இல்ல காரியம் முடிஞ்சதும் கழட்டி விட்டுருவீங்களா? சத்தியமா குடுத்துருவேன் நல்ல விரும்பி. இது டீலு. சரி சரி, நல்லபடியா கல்யாணத்தை முடிங்க. இதுக்கு கல்யாணமா? சரி ஓகே, நமக்கு பணம் வந்தா சரி. இத பாருங்கம்மா, கல்யாணம் முடிஞ்ச உடனே கரெக்டா பேசினபடி 40,000 வெட்டி விட்டுறணும். ஓகேவா? ஏம்மா, மாமாவுக்கு கை செலவுக்கு பணம் இல்ல, அதனால நாளைக்கு காலையில ஏதோ ஒரு அமௌண்ட் அட்வான்ஸா தள்ளி விட்டுரு. ஆனா இந்த அட்வான்ஸ அந்த 40ல கழிக்க கூடாது. ஓகேவா? பட்டுமா? அந்த சாமான்யா இவ்ளோ நாளா நல்லவ மாதிரி நடிச்சு இந்த வீட்ல இருந்த எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இப்ப நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணமே அவதான். அத நினைக்கும் போதே கோவமா வருது. நீ இதை என்கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா அவ இந்நேரம் வீட்லயே இருந்திருக்க மாட்டா. நேரம் அவளை அமெரிக்காக்கு பார்சல் பண்ணிருப்பேன். அவ என்ன ரொம்ப மிரட்டி வச்சிருந்தா அண்ணி. அந்த சாமான்யா கெட்டவன்னு தெரியும், ஆனா இவ்ளோ தப்பான பொண்ணா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உன்னோட இன்னோசென்ட்டையும் பயத்தையும் அவ நல்லா யூஸ் பண்ணிருக்கா. நீயும் அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட ஆரம்பிச்சிட்ட. உன்னை வச்சு வெல் பிளான்டா பிளே பண்ணிருக்கா. ஒரு சின்ன டவுட் கூட யாருக்கும் வராம நடந்திருக்கா. நீ ஒன்னும் பயப்படாத லீலா, லேப்டாப் மட்டும் கையில கிடைக்கட்டும், அப்புறம் பாரு நான் அவளுக்கு என்ன பண்றேன்னு. எல்லார் முன்னாடியும் அவ யாருன்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் லீலா? இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் அந்த சாமானியா கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருந்தேன். உங்ககிட்ட கூட ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணிட்டேன். இத பத்தி அண்ணன் கிட்ட சொல்ல நினைச்சேன், ஆனா முடியல. அண்ணன் என்ன தப்பா நினைச்சிருவாரு, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கேவலப்படுத்திடுவாங்கன்னு சொல்லி மிரட்டியே என்ன அவ பக்கம் வச்சிருந்தா. ஒரு கட்டத்துல உங்ககிட்ட கூட சொல்ல நினைச்சேன், ஆனா அந்த சாமான்யா என்ன சொல்ல விடல. ஒரு கட்டத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு புரிஞ்சுது. ஆனா எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அதான் அந்த முடிவெடுத்தேன். பிளாக்மெயில் அதான அவளோட வெப்பன். இது வரைக்கும் உங்க அண்ணனை அப்படி பிளாக்மெயில் பண்ணிதான் நினைச்சத சாதிச்சிட்டு இருக்கா. இருக்கு அவளுக்கு. அண்ணி, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, வாங்க போலாம். எங்க? சூர்யா அண்ணன் கிட்ட இப்பவே போய் அந்த சாமானியாவை பத்தி சொல்லலாம். சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ப்ரூஃப் வேணும். நான் சொல்றேன் அண்ணி. வேண்டாம் லீலா, ஏற்கனவே நான் நிறைய டைம் அவமானப்பட்டிருக்கேன். பத்மானி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அயோக்கிய வந்தான்ல, அவன் விஷயத்திலயும் சரி, ஏன் சாமானியா விஷயத்துல கூட எவ்வளவோ சொல்லியிருக்கேன். யாரும் நம்ப மாட்டாங்க. நாம அங்க அசிங்கப்பட்டுதான் நிக்கணும். அந்த சாமானியா ஏதோ ஒரு ஃப்ராடு தானே பண்ணி தப்பிச்சிருவான். சோ வேண்டாம் லீலா, நாம எவிடன்ஸோட போவோம். அவ யாருன்னு எல்லாருக்கும் காட்டுவோம். அப்புறம் அவங்களே காரி துப்புவாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஸ்ரீனிவாசன் பிரதர் எவிடன்ஸ் தேடிதான் போயிருக்காரு, எப்படியோ கொண்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் நாம யாருன்னு அந்த சாமான்யாவுக்கு காட்டலாம். ஏண்டா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எனக்கேண்டா இன்ஃபார்ம் பண்ணல? சாரி மச்சான், டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரலடா. முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த அயோக்கிய மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி இருப்பேன்ல. இந்த மாதிரி பொறிக்கலாம் சும்மா விடக்கூடாதுடா. கரெக்ட் தான், ஆனா அந்த அபி இன்னும் ஜெயில தான் இருக்கான். இப்ப அது விஷயம் இல்ல, எனக்கு அந்த லேப்டாப் கிடைச்சிருச்சுன்னா போதும்,
எனக்கு இப்போ அந்த லேப்டாப் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு கொடுறான். அந்த லேப்டாப் மட்டும் கிடைச்சதுன்னா சாமானியா எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு நமக்கு தெரியும். ப்ளீஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துறா லேப்டாப்பை. என்ன சீனு, நீ கேட்டவுடனே கிடைக்கிறதுக்கு அது என்ன கடையில் விற்கிற பொருளா? காணாம போயிருக்கு. அந்த லேப்டாப் என்ன கம்பெனி, என்ன கலர், அது எங்க எப்ப காணாம போச்சுன்னு தெரிஞ்சா கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு மேட்டரே இல்லடா. கண்டிப்பா அந்த லேப்டாப்பா அந்த ஏரியாவில் இருக்கிற திருட்டு பசங்க தான் திருடி இருப்பாங்க. அந்த லேப்டாப் எப்படியும் செகண்ட் ஹேண்ட் பொருள் விற்கிற மார்க்கெட்டுக்கு தான் வரும். அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீ முதல்ல அந்த லேப்டாப் தொலைஞ்ச இடம், அது என்ன கம்பெனின்னு டீடைல் சொல்லு. சரிடா மச்சான். அப்புறம் ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணும் எனக்கு. என்ன செய்யணும்? இந்த கேஸ வெளியே யாருக்கும் தெரியாம அன்அபிஷியலா டீல் பண்ணணும். ஏண்டா? இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிற பொண்ணு என்னோட மச்சினிச்சி. அவ கொஞ்சம் விவரம் இல்லாத பொண்ணு. வெளியே 4 பேருக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிடும். இத நினைச்சு அந்த பொண்ணு பயந்து போய் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கா. மச்சான், நீ தான் யாருக்கும் தெரியாம இந்த விஷயத்தை சீக்கிரட்டா டீல் பண்ணணும். சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல அந்த லேப்டாப்போட டீடைல எனக்கு போன்ல சொல்லு. சரி மச்சான், நான் கண்டிப்பா சொல்றேன். என்னாச்சு பிரதர்? என்ன சொன்னாங்க? லேப்டாப் காணாம போனதை பத்தி கேட்டாங்க. டீடைல் சொல்லியிருக்கேன். ஆமா, அந்த பையனோட லேப்டாப் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? அதான் நான் சொன்னேனே பிரதர், சாமானியா எடுத்துட்டு வந்தானு. ஓகே, அப்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. பிரதர், கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லுங்க. இல்ல சொல்லிட்டேன் சாம், சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவார். ஒரி பண்ணாதீங்க. சாம், சொல்லு சந்துரு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஐம் ஃபைன். ஷோர்? ஷோர். அப்போ ஓகே. நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டேல்ல? சொல்லு சந்துரு, உன்னையே நான் தப்பா நினைக்க போறேன். எங்க அத்தை இருக்கிற ஃபேமிலி போட்டோவை ஃப்ரேம் போட்டு மாட்டினதுக்கு கிஃப்ட் தரேன்னு சொன்னல? ஆமா. அத இன்னைக்கே வாங்கி தர முடியுமா? என்னாச்சு சாம்? ஒண்ணும் இல்ல, வா போலாம். உனக்கு விருப்பம் இல்லைன்னா நோ இஷ்யூஸ், அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல சந்துரு, வா போலாம். என்ன சந்துரு, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? எஸ் சாம். என்னன்னு சொன்னா நானும் ஹாப்பியா இருப்பேன்ல. இரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு சாம், என்னன்னு சொல்றேன். என்ன gift வாங்கி தர சொல்லிட்டு நீ ஏதோ எனக்கு gift கொடுக்க போற போல. எனக்கு gift கிடைச்சா நல்லதுதான். சந்து, எனக்கு டெண்டர் கோகோனட் வாங்கி கொடு. சரி சாம். பரவாயில்ல சந்துரு, ஓ அடுத்த கடையில பாத்துக்கலாம். இல்ல சாம், நீ ஆசைப்பட்டு கேட்டுட்ட, இங்கேயே வாங்கிக்கலாம். ஓகே, கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் கடையே வரலனா? இட்ஸ் ஓகே சந்துரு. இல்ல சாம், நீ கார்லயே வெயிட் பண்ணு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணா, 2 இளநீ. தண்ணியா வழுக்கையா? தண்ணியா 2 கொடுங்கண்ணா. சரிப்பா.
அண்ணே ஸ்டாப் புதுசா தானே இருக்கு. புதுசுதாப்பா. தம்பி காசு போயிட்டு வந்து தரேண்ணா. சரிப்பா. சாம் 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 பாத்தியா, கிளாஸ் இல்லாம வாயில மிக்சிங் வேற லெவல் நாங்களாம். ஏண்டா செல்வ கணபதி, இந்த வீட்டுல எவ்வளவு அக்கிரமம் நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? இதே நான் பண்ணியிருந்தா சும்மா இருப்பேடா. என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்திருப்பீங்கள? என்னடா என்ன முளைக்கிற? நேற்று உன் மருமகளுக்கு என்ன வேலை பார்த்தாலும் தெரியுமா? அதுவும் அந்த அமெரிக்காக்காரியோட சேர்ந்துக்கிட்டு. எனக்கு இந்த சூர்யா பையல பார்த்தாதான் பாவமா இருக்கு. ஆனா அவனுக்கு வேணும். என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பான், எவ்வளவு அவமானப்படுத்திருப்பான். நான் பார்த்த வேலையெல்லாம் இந்த வீட்டில் பொம்மைகளே பார்த்துட்டு இருக்காங்க. நாராயணா கலக்கிட்டடா கலக்கிட்டடா. டேய், உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. வேடிக்கை மட்டும் பாப்போண்டா, வெட்டியா ஜாலியா சுத்துவாண்டா. இந்த சரக்கு நல்லா இருக்கு. பேசாம இதை எங்கேயே வச்சிருவோம். வந்து அடுத்த ரவுண்ட் அழைச்சிட்டு போவோம். எவனா பார்த்தானா வம்பாயிடும். சூர்யா, சூர்யா சூர்யா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த சாமான் யாருன்னு சொல்ல மாட்டேன், இது சத்தியம். ஓகேவா? என்ன விஷயம் உங்ககிட்ட தான் கேக்குறேன். பரவாயில்ல சொல்லுங்க. சூர்யா, நான் நேரடியா விஷயத்தை சொல்ல மாட்டேன், சுத்தி வளைச்சு சொல்லுவேன். நீயா புரிஞ்சுக்கணும். என் கணிப்பு சரியா இருந்தா இன்னைக்கு இந்த வீட்டுல ஏதோ நடக்க போகுது. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஏன் இப்ப முழைக்கிற? நான் சுத்தி வளைச்சு சொன்னாலும் மேட்ரை ஓபன் பண்றேன்ல. குடிச்சிருக்கீங்களா? அப்படியே இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் எப்பவும் இப்படிதான் பேசுவேன். எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லிருக்கேன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு. அண்ணம்மா இல்லங்கிறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு ஆடுறீங்களா? மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா ரூம்ல போய் படுங்க. இல்லன்னா இப்பயே நீங்க சொன்ன மாதிரி அந்த நல்லது நடக்கும். நான் சொல்லலையே என்ன நல்லது நடக்கும்னு. உங்களை வீட்டு விட்டு அனுப்புறது தான் நடக்க போற நல்லது. உள்ள போய் படுங்க போங்க. ஹலோ,